ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இணைந்த நம்ம வாழ்வாதாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போல்லாம் நம்ம பழங்காலத்தில் இருக்கும்போது நம்மலாம் பண்ட மாற்று முறை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அரிசி கொடுத்து கேழ்வரகு வாங்குறது, கேழ்வரகை கொடுத்து கோதுமை, சம்பா, ரவை அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். அப்போ யாருக்கும் அவ்வளோ கடன் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தேவைப்படுறதுன்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு இருப்பு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு காசை வச்சுக்க மாட்டாங்க. நெல், வரகு, கேழ்வரகு, கோதுமை அந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. கம்பெனியாக ஏறி வேலை செஞ்சதில்லை. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்காக வீடெலாம் யாரும் வச்சுட்டு இருந்ததில்லை. குடிசை வீட்டில் கூட 17 பேர் 18 பேர்லாம் இருந்திருக்காங்க. நம்ம இப்போ ஒரு மெத்த வீட்டில் 2 ரூம் இருந்து கூட 3 பேர் 2 பேர் ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை வாழ்கிறது சின்ன வீடுன்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு குடிசை வீட்டில் பக்கத்தில் ஒண்டி படுத்துட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அந்த சந்தோஷம்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கொஷின் மார்க்கு தான். யாரெல்லாம் பழைய காலத்து வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் இந்த கோடை விடுமுறையில் பாட்டி வீட்டுக்கெலாம் போயிட்டு நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருக்கோம். என் பெரியம்மா வீட்டெல்லாம் நல்லா இயற்கையாக இருக்கும், என் பாட்டி வீட்டான இயற்கையாக இருக்கும், ஆடு மாடு கூட சந்தோஷமாக விளையாடி இருக்கும், அப்புறம் கொல்லியில் வேலை செஞ்சுருக்கோம், கிணத்தடியில் குளிச்சிருக்கோம், கம்மாயில் விளையாடி இருக்கோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த அனுபவம் ஒரு 100ல் ஒரு 5% இருந்திருக்கு. என் பெரியம்மா வீட்டான இருந்திருக்கு. அது ஒரு சூப்பரான அழகான கிராமம். அதில் என் அக்கா பசங்க நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கோம். மிச்சப்படியும் வேறு எங்கேயும் நாங்கள் கிராமத்தில் போய் விளையாடினதில்லை. நாங்கள் இருக்கிறதும் கிராமம் தான், ஆனால் அங்கே விவசாயம் பண்ணுற கிராமம் இல்லை. என் பாப்பா விளையாடிட்டு இருந்தால் அவளோட சவுண்ட் தான் அது. நீங்களாம் எத்தனை பேர் அந்த மாதிரி லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்க? இப்போ ஒரே வீட்டில் 3 பேர் இருக்கிறத வச்சும் நம்ம வீடு சின்னஸாக இருக்குன்னு எத்தனை பேர்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? யாருக்கெல்லாம் மெத்த வீடு பிடிக்கும், யாருக்கெல்லாம் கூரை வீடு பிடிக்கும், யாருக்கெல்லாம் தொட்டி வீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வீடு யார் வீட்டெல்லாம் இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுலாம் யாருக்கு பிடிக்கும்? இது எங்கள் ஊரில் தான் இந்த மாதிரி விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எங்களது இல்லை, தெரிஞ்சவங்களாம் இது நடந்துகிட்டு இருக்குது. இங்கே மயிலாம் சாயங்கால டைம்லாம் வரும். இந்த மாதிரி லைஃப் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க? பண்ட மாற்று முறையெல்லாம் இப்போலாம் இருக்கா? யார் இல்லைன்னு போய் சர்க்கரை கேட்டால் கூட சர்க்கரையா நாளைக்கு திருப்பி கொடுத்துருவீங்களா? அந்த மாதிரி கடனாக தான் கேட்டிருக்கோம். ஆனால் பண்ட மாற்று முறை செஞ்சதில்லை.